அழகர் ஆற்றுல இறங்குறத ஒவ்வொரு வருடமும் எல்லா மீடியாவும் கவர் பண்ணுவாங்க. ஆனால் அழகர் இறங்குற வைகை ஆற்றுல தண்ணி இல்லை அப்படின்னு யாரும் பெருசாக கவர் பண்ணதும் இல்லை, அதுக்கு காரணமும் சொன்னதில்லை. வைகை நதி தேனி மாவட்டம் வருசநாடு மலைப்பகுதியில் பிறக்குது. அங்கிருந்து தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர்னு 250 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ராமநாதபுரம் மாவட்டத்தை வந்தடையுது. வைகை கரையில தான் தமிழர்களுடைய மிக தொன்மையான நாகரிகம் துவங்கியதுன்னு அகழ்வாராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. ஆனா அந்த வைகை ஆற்றின் வடிநில பகுதியில கடந்த 100 ஆண்டுகளில் இருந்த மரங்கள்ல 50% மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இதன் விளைவா வற்றாத நதியாக இருந்த வைகை நதியை இன்னைக்கு அரசாங்கமே செமி பெர்னியல் ரிவர், அதாவது குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே ஓடக்கூடிய நதின்னு குறிப்பிட்ட நிலைமைக்கு வந்திருக்கு. வைகை என்பது ஒரே நதி இல்ல, அது ஒரு குடும்பம். வைகைக்கு தண்ணீர் தரக்கூடிய கிளை நதிகள் பல இருக்கு. சுருளியாறு, வரட்டாறு, நாகலாறு, வராக நதி, மஞ்சளாறு, மருத நதி, சிறுமலையாறு, சாத்தையாறு, உப்பாறுன்னு பல கிளை நதிகள் பல்வேறு இடங்களிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து வைகை நதியில சேர்க்குது. அது போக இன்னும் பல சிறு சிறு ஓடைகளும் வைகை நதியில் சங்கமிக்குது. இந்த கிளை நதிகளும் ஓடையும் வற்றினால் வைகையும் வத்தி போகும். இந்த கிளை நதிகளுக்கு தண்ணீர் எங்கிருந்து வருதுன்னு கேக்குறீங்களா? நிலத்தடியில் இருந்து தான் வருது. நம்ம வீட்டு மாடியில ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும். குழாயை திறந்தா அந்த தண்ணி வரும். தொட்டி காலி ஆயிடுச்சுன்னா குழாயில தண்ணி வராது. அதே மாதிரி நம்ம மண்ணுக்கு கீழே ஒரு பெரிய நீர் தொட்டி இருக்கு. இது ஆங்கிலத்துல அக்யூஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். வைகை ஆற்றின் கிளை நதிகளுக்கும் பல்வேறு ஓடைகளுக்கும் இந்த நிலத்தடி நீர் தொட்டியில் இருந்து தான் நீர் பெருகுது. இந்த நிலத்தடி தண்ணீர் நிரம்பும் போது அது நதி ஓரத்திலையும் ஓடைகள் வழியாகவும் மண்ணில் இருந்து ஊற்றுக்கண்களாக வெளியிட்டு ஓடைகள் நிரம்புது. ஓடைகள் நிரம்பும் போது நதியும் நிரம்புது. ஆற்றை உயிரோடு வைத்திருப்பது மழை மட்டுமல்ல, மண்ணுக்கடியில் தேங்கும் நிலத்தடி நீரேன்னு நேச்சர் ஜியோ சயின்ஸ் இதழில் வெளியான உலகளாவிய ஆய்வு ஒன்றுல தெளிவா நிரூபிச்சிருக்காங்க. மழையில்லா காலங்கள்ல ஆற்றை ஓட வைப்பது நிலத்தடி நீர் மட்டுமே. நிலத்தடியில் சேமிக்கப்பட்ட நீர் ஊற்றுதான் பல ஓடைகள் வழியாக நதிக்கு நீரை தருது. உலக நதிகளில் பாயும் நீரில் 59% இந்த நிலத்தடி நீரில் இருந்து தான் வருதுன்னு இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அமெரிக்க நீர்வள ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, மழை இல்லாத நாட்களிலும் ஆற்றை வற்றாமல் ஓட வைப்பதற்கு காரணமே இந்த நிலத்தடி நீர் தான் சொல்றாங்க. இந்த அறிவியலை புரிஞ்சுக்கிட்டா மரங்களும் நதிகளும் ஒரே உயிரின் இரு பகுதிகள் அப்படின்ற பார்வை நமக்கு வரும். மரம் இல்லாத நிலத்துல மண்ணு கடினமா இருக்கும். மழை துளி நேரடியா கடினமான மண்ணுல விழும்போது மண்ணு இறுகி இருக்கிறனால தண்ணீர் உள்ள இறங்காது. சில மணி நேரத்திலேயே மழை நின்னதும் மண்ணு வறண்டுரும். நிலத்தடி நீர் தொட்டி நிரம்பாது. மரம் இருக்கிற நிலத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மழை துளி முதல்ல மரத்தின் இலைகள் மேல விழுகுது. இலைகள் மழை நீரோட வேகத்தை குறைச்சு நிதானமா நிலத்துக்கு அனுப்புது. தரையில மரத்தின் வேர்கள் ஆழமா இறங்கியிருக்கும். இந்த வேர்கள் மண்ணில் ஆயிரக்கணக்கான நுண் துளைகளை உருவாக்கியிருக்கும். இது ஆங்கிலத்துல போரஸ் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணீர் இந்த நுண் துளைகள் வழியாக 10, 20, 30 அடின்னு ஆழமா இறங்குது. நிலத்தடி நீர் தொட்டி நிரம்புது. அது மட்டும் இல்லாம மரங்களுடைய இலைகள் உதிர்ந்து தரையில விழுகுது. மக்கி கரிம பொருளா மாறுது. மண்ணு மெத்த போல ஆகுது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, மண்ணுல கரிம பொருள் 1% உயர்ந்தாலே ஒரு ஏக்கருக்கு மண்ணு 1,70,000 லிட்டர் கூடுதலான நீரை தக்க வச்சு கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வைகை நதி பாயும் 6 மாவட்டங்களின் வடிநில பகுதியில் கிட்டத்தட்ட 20 லட்சம் ஏக்கர் நிலம் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுது. இந்த 20 லட்சம் ஏக்கரில் மரம் சார்ந்த விவசாயம், அதாவது விவசாயிகள் நெல், கரும்பு, வாழை, கீரைன்னு எந்த பயிர் போட்டிருந்தாலும் அந்த விவசாயத்தை பாதிக்காம குறைந்தபட்சம் வரப்பகல்ல மட்டும் மரங்கள் நட்டாலே ஒரு ஏக்கருக்கு 80 மரங்கள் நடலாம். 20 லட்சம் ஏக்கர் நிலத்தில் ஏக்கருக்கு 80 மரங்கள் வச்சால் 16 கோடி மரங்கள் வைகை நதியின் வடிநில பகுதியில் வந்துடும். இந்த 16 கோடி மரங்களும் மழைநீரின் வேகத்தை குறைப்பதனாலையும் மரங்களின் வேர்கள் தண்ணீருக்கு நுண்துளைகள்ன்ற சின்ன சின்ன வழிகளை உருவாக்குறதுனாலையும் மரத்தின் இலைகள் மண்ணில் மக்கி கரிம பொருளை அதிகரிக்கிறதுனாலையும் ஒரு ஏக்கருக்கு 60 லட்சம் லிட்டரில் இருந்து 1 கோடி லட்சம் லிட்டர் வரையிலான தண்ணீரை நிலத்தடி நீர் தொட்டியில சேகரிக்க முடியும். இதற்கு ஆங்கிலத்துல பேஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. வைகை பெருகும். மழையில்லாத மாதங்களிலும் ஓடைகள் நிரம்பும். வைகையில் நீர் இருக்கும். நியூடெல்லி வேளாண் பல்கலைக்கழகமும் உலக வேளாண் வனயியல் மையமும் இணைந்து நடத்திய ஆய்வில் வயல்களில் சரியான அடர்த்தியில் மரங்கள் நட்டால் நிலத்தடி நீர் அதிகரிக்கும்ன்றத நிரூபிச்சிருக்காங்க. வைகை நதியின் வடிநில பகுதியில் நடப்படும் இந்த 16 கோடி மரங்களும் நதியையும் மண்ணையும் மட்டும் காப்பாத்தாதுங்க, அந்த மரத்தை நடுற ஒவ்வொரு விவசாயியையும் காப்பாற்றும். 2024 நிதியாண்டோட முடிவுல
இந்தியா மரம் மற்றும் மரம் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மட்டும் 53,000 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருக்கு. அதாவது ஒரு வருஷத்துல வெளிநாட்டு மரத்துக்காக மட்டுமே இவ்வளவு பணம் போயிருக்கு. இந்தியாவோட மொத்த மர சந்தை, உள்நாட்டு உற்பத்தி மற்றும் இறக்குமதி எல்லாம் சேர்த்து 1,23,000 கோடி ரூபாய் மதிப்புல இருக்கு. இதுல 40% மேல நாம இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். 2029 1,87,000 கோடி ரூபாய்க்கு மேல வளரும்னு எதிர்பார்க்கப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா இந்தியாவில் மரத்திற்கான தேவை ஒவ்வொரு வருடமும் தங்கத்துக்கு நிகராக இல்ல தங்கத்துக்கு மேலேயே வேகமா வளர்ந்துட்டு போகுது. உள்நாட்டுல போதுமான மரங்கள் இல்லாமல் வெளிநாட்டை நம்பியே நாம இருக்கிறோம். டிம்பர் மரங்கள் மட்டும் இல்லாமல் விவசாயிக்கு மேலும் லாபம் தரக்கூடிய பல மரங்களையும் நடலாம். மரங்களே மண்ணுக்கும் நதிக்கும் விவசாயியுடைய பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரே தீர்வு.